கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு துதித்து பாடுங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 105:2 சொல்லுகிறது, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால் உங்களுக்கு பிரியமான சில பாடல்களை பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அதற்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை பாடி துதிக்கும் போது இருள் அந்தகார வல்லமைகள் விலகி போகும். தேவனுடைய வெளிச்சம் வரும், பிரகாசம் வரும், அவருடைய மகிமை இறங்கி வரும். கர்த்தர் தனியாக வருவது இல்லை, அவருடைய மகிமையான தேவதூதர்களோடு வருவார். அதன் பின்பு ஜெபிப்பது எளிதாயிருக்கும். உங்களுடைய உள்ளத்தின் விருப்பமே ஜெபமாய் மாறிவிடும். ஆகவே ஒரு நல்ல பாடல் புத்தகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் குரல் வளம் எப்படி இருக்கிறது? சரியாய் பாடுகிறீர்களா? ராகத்தோடு நன்றாக பாடுகிறீர்களா என்றெல்லாம் கர்த்தர் பார்ப்பதே இல்லை. உங்கள் உதட்டிலிருந்து வருகிறதா அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா என்பதை மட்டுமே அவர் கவனிக்கிறார். ஆகவே அவர் உள்ளம் மகிழ பாடுங்கள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். காக்கை குஞ்சு லேசான குரலில் சத்தமிட்டாலும் குயிலின் இனிமையான கீதத்தை பார்க்கிலும் தன் குஞ்சுகள் இறைந்து கேட்பதையே தாய்க்காகவும் விரும்புமாம். அதுபோல உங்களுக்கு சங்கீதம் தெரியாமல் இருந்தாலும் மேல தாளம் புரியாமல் இருந்தாலும் கர்த்தரை அன்போடு பாடி துதியுங்கள். கர்த்தர் அதிலே விருப்பமாயிருப்பார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிற பரம தகப்பனாய் இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கைக்கு விடுதலையாக்கப்பட்டு செங்கடலின் மறுபக்கம் வந்தபோது அவர்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். அதுவரை அவர்களை அடிமைப்படுத்தி இருந்த பார்வோனையும் அவனுடைய போர் வீரர்களையும் சிவந்த சமுத்திரத்திலே தள்ளிவிட்டதினால் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். இப்பொழுது அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு பாடல்களாய் வந்தது. கர்த்தரை புகழ்ந்து துதித்து பாடி போற்றினார்கள், உயர்த்தினார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் இருந்து பாடுங்கள், போற்றுங்கள், நன்றியோடு பாடுங்கள். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 105:1 பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று. சங்கீதம் 13:6 வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. சங்கீதம் 71:23 பாருங்கள். நான் பாடும்போது என் உதடுகளும் என் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை போற்றி பாடுங்கள், ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.